ஓம் சாந்தி. ஒரு சகோதரர் கேள்வி அனுப்பியிருக்காரு. 5000 வருடங்கள் ஒரு கல்பம். ஒவ்வொரு கல்பத்திலும் நடந்ததுதான் மீண்டும் திரும்பவும் நடக்குது. இந்த நாடகம் மாறாது அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஆனால் சகோதரருடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பிறவியிலும் அதிகமாக கஷ்டப்பட்டு இருப்போம். இங்கதான் பாபா வந்த பிறகுதான் எல்லா விடுதலையும் கிடைக்குது. விடுதலை ஆன பிறகும் மறுபடியும் டிராமா தொடங்குது. அது மாதிரி பல கல்பங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. நடந்ததே நடக்கும் அப்படின்னா நம்ம மறுபடியும் மறுபடியும் கஷ்டப்படுறதே இருக்கே டிராமால. அதுவும் எல்லா பிறவியிலுமே கஷ்டப்படுறோமே. இது ரிப்பீட் ஆகுறது அன்ஃபேரா இருக்கே. இந்த கஷ்டங்கள் இதுக்கு முடிவு இல்லையா? பாபா இப்போ ஒரு வழி காட்டுறாரு. வழி காட்டிட்டு எல்லாரும் போய் நிம்மதியா ஒரு இடத்துல பர்மனண்டா இருக்காம மறுபடியும் நாடகம் ஆரம்பிக்குது. மறுபடியும் நாம் ஆத்ம உலகத்திலிருந்து வரோம். மறுபடியும் பல ஜென்மங்கள் கஷ்டம். எல்லா ஜென்மங்கள்லயும் கஷ்டம். இது நல்லா இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு விதமான உணர்தலின் வெளிப்பாடு. ஆனால் உண்மையில நாடகம் எல்லா பிறவியிலும் கஷ்டம் கிடையாது. ஆனால் இந்த 2500 வருடங்கள் நாடகம் என்ன இருக்கு? நாடகத்தின் அரை பகுதி துவாபர யுகம் மற்றும் கலியுகம். ராவண ராஜ்யம், மாயாவின் ராஜ்யம், சைத்தானின் ராஜ்யம். இந்த நேரத்துலதான் வழிகேடுகள் நடக்குது. வழிகேடுகள்ன்றதுதான் குரான் குறிப்பிடுற வார்த்தை. வழிகேட்டில் கொண்டு போவான் சைத்தான். உங்க மனதை, இதயத்தை வழிகேட்டில் கொண்டு போவான். நீங்க அதனால பாவத்தை செய்றீங்க. அதனால உங்களுக்கு கஷ்டம், துக்கம், அசாந்தி இதெல்லாம் ஏற்படுது. நோய்கள், பிரச்சனைகள் பலவிதமானது உருவாகுது. இது பாபா இதை முடிச்சிடக்கூடாதா ஒரேடியா? சைத்தானியும் முடிச்சிட்டு நம்ம எல்லாருடைய பார்ட்டும் முடிச்சிட்டு திரும்பவும் எல்லாரையும் தன்கிட்ட கூப்பிட்டுக்கிறாரு. இல்லை மற்ற ரிலிஜியன் சொல்ற மாதிரி தப்பு செய்தவங்கெல்லாம் நரகத்துக்கு போயிட்டாங்க, நல்லதை செய்தவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அது கூட கஷ்டம்தான். ஏன்னு சொன்ன அவங்க இங்கேயும் கெடுதலை செய்து எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் எடுத்து அவங்களுக்கும் மனசுல தூய்மை இல்லாம வாழ்ந்து இந்த இம்மைக்கு பிறகு வரக்கூடிய மறுமையில அவங்க நரகத்துக்கே போறாங்கன்னா அதுவும் கஷ்டம்தான். இப்போ குரான் அப்படிதான் சொல்லுது. கயாமத்து நாள் அன்று தீர்ப்பு வரும். இரு பிரிவாக பிரிக்கப்படுவார்கள். சொர்க்கத்துக்கு போறவங்க, நரகத்துக்கு போறவங்க. நிரந்தரமான நரகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குரான்ல. நிரந்தரமான நரக நெருப்பில் தள்ளப்படுவார்கள் அப்படின்ற வசனங்கள் குரான்ல இருக்கு. நரக நெருப்பு என்று வர்ணிக்கப்படுது. அதைத்தான் இந்து தர்மம் விஷய வைத்தரணியில் தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லுது. இப்படி எல்லா ரிலிஜியனுமே அந்த துக்ககரமான அந்த தண்டனைகள் அதை குறிக்கிறது தான் ஹெல், நரகம் அப்படிலாம் குறிக்கிறாங்க. தோச்சக் அப்படிலாம் குறிக்கிறாங்க. அப்ப எல்லாமே மரணத்துக்கு பிறகும் தண்டனைகள் உண்டு அப்படின்றது அது இன்னும் கஷ்டம். வாழும்போதாவது நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த உலக வாழ்க்கையில வாழும்போது இங்க நேர்வழி, தவறான பாதை எல்லாம் இருக்கு. இங்க மனுஷன் இந்த ஒரு நீதி மார்க்கங்களை பார்க்கும்போது திருந்த வாய்ப்புண்டு. இங்கேயாவது வாய்ப்புண்டு, திருந்த முடியும். ஆனால் இறந்த பிறகு மறுமையில அங்க திருந்துறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அவங்க நேரடியா தண்டனையே அனுபவிக்க போயிடுறாங்க. அதனால அந்த தண்டனையிலிருந்து முடியாது. அது தீர்ப்பு விதிக்கப்பட்ட பிறகு அடைக்கப்பட்ட சிறை தண்டனைகள் மாதிரி. ஆனா தீர்ப்புக்கு முன்னாடி
இந்த வாதாடுறதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா கோர்ட்ல. அப்போ நம்ம இப்போ நமக்கு சாதகமான சில விஷயங்களை அங்கே அந்த நீதிபதி முன்ன கொண்டு போகலாம், அங்கே வாதாடலாம், நம்ம பக்கம் இருக்கிற நியாயங்களை சொல்லலாம், அல்லது ஏதோ ஒரு வழிமுறையை கண்டுபிடித்து விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கடைசி நொடி வரைக்கும் இருக்கு. அதுதான் உலக வாழ்க்கை. அது இம்மை அப்படின்னு சொல்றாங்க. இம்மைக்கு பிறகு மறுமைன்றது அது விதிக்கப்பட்ட தண்டனை அல்லது கொடுக்கப்பட்ட பாக்கியம், சொர்க்கம், ஜன்னத், வைகுண்டம். அப்படியும் சில பேர் பிரிக்கப்படுறாங்க இறுதியில, நம்ம குரான்ல பார்க்குறோம். அப்போ துக்கம் அனுபவிக்கணும் ஒருத்தன், கஷ்டங்களை அனுபவிக்கிறான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். இதெல்லாமே எங்க இருக்கு? அந்த தீர்ப்பு நாளுக்கு பிறகு இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. அப்போ சுகம் அனுபவிக்கிறதுக்கு சொர்க்கம்னு ஒரு இடம், கஷ்டங்களை அனுபவிக்க நரகம்னு வேற இடம்னு குறிக்கிறாங்க. அப்போ இந்த உலக வாழ்க்கைன்றது என்ன? அப்ப நாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்? இங்க ரெண்டும் கலந்த கலவையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இது என்ன? இது வெறும் கர்மக்ஷேத்திரம், அதாவது காரியங்களை ஒவ்வொரு ரூஹ் அல்லது ஆத்மா அவன் மனம் போனபடி செய்துக்கிட்டே போவான். அது செய்துக்கிட்டே போனதனுடைய விளைவு மறுமையில் தான் கிடைக்கும். அப்படின்னா இங்கேயே அனுபவிக்கிறாங்களே கஷ்டங்கள், சொல்ல முடியாத கஷ்டங்களை இங்கேயே அனுபவிச்சுட்டு இருக்காங்களே இப்போவே. இங்கேயே சுகமும் அனுபவிக்கிறாங்க இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்படுறவங்களும் நடுவில் ஒரு சுகம், ஏதோ ஒரு நிம்மதி கொஞ்ச நேரமாவது அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இங்க எவ்வளவு விதமான சந்தோஷங்கள், கேளிக்கைகள், உற்சாகங்கள் எல்லாம் இருக்கே, இந்த உலகத்துல கூட இருக்கே.
நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க இல்லையா? பலர் துக்கம் அடைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ சொல்ல முடியாத கொடுமைகள், வேதனைகள் அனுபவிக்கிறாங்க இல்லையா? இப்போ இங்கேயும் அனுபவிக்கிறோம், வேற பக்கமும் போய் அனுபவிக்கிறோம்னா, இப்போ இந்த இடம் எது? அந்த சொர்க்கம் நரகம் எது? அப்ப எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம்னு அப்புறம் தீர்ப்புன்றது எதுக்கு? அதுக்கு பிறகு பிரித்து அவர்களுக்கு வெறும் அதை அனுபவிக்க மட்டுமே போ அப்படின்னா, அப்ப இங்க ஏன் அனுபவிக்கணும் நாம? இங்க இருக்கிற வரலையும் எப்படியாவது நம்ம வாழலாம் இல்லையா? இதை கடந்து இன்னும் சிலர் சொல்றாங்க, நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? நமக்கு மறுபிறவி இருக்கும், அல்லது இம்மைக்கு பிறகு ஒரு மறுமை வாழ்க்கை இருக்கும். அதெல்லாம் யார் பார்த்தது? எந்த ஆதாரத்துல நாம அதை நம்புறது? நம்பிக்கைக்கான விஷயம் இல்லை. யாரோ சொல்லியிருப்பாங்க, யாரோ எழுதியிருப்பாங்க, அது யாரோ பிடிச்சிக்கிட்டு அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தவங்க யாரு? அப்படி நடக்கும்ன்ற நம்பிக்கை எதை வச்சு சொல்றது? அதனால இருக்கிற வரைக்கும் நாம எல்லாத்தையுமே அனுபவிப்போம், சந்தோஷமா இருப்போம். அப்படி நரகம் வந்துடும், இப்படி வந்துடும், அப்படி வந்துடும் பயந்துக்கிட்டு இருக்கிற இம்மை வாழ்க்கையையும் நாம ஏன் சிதைச்சிக்கணும்? நம்ம கண் முன்னாடி நமக்கு ஒன்று கிடைச்சிருக்குன்னா அதை சாப்பிட வேண்டியது தானே. ஐயோ நாளைக்கு என்ன ஆயிடுமோன்னு கையில கிடைச்சதை விட்டுறது, அப்புறம் ஏங்குறது, இதெல்லாம் ஏன் கஷ்டப்படணும்? நம்ம பார்க்கலையே, இதற்கு முன்னால் பிறந்ததையும் தெரியாது நமக்கு, இதுக்கு அடுத்து நாம இருப்போமா இல்லையான்றதும் உறுதியா தெரியாது. அதனால இருக்கிற வரலையும் வாழ்க்கை வாழ்வதற்கே அத்தனைக்கும் ஆசைப்படு, அந்த மாதிரி கொள்கைகளும் சிலர் சொல்றாங்க. அப்ப இதுல ஏதுதான் உண்மை? இது எல்லாம் கடந்து பாபா என்ன சொல்றாரு? பாபா சொல்றாங்க, ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலக நாடகத்தில் பங்கெடுத்த எல்லாருமே, ஒவ்வொரு ஆத்மாவும் மிக மிக தூய்மையானவர்கள், முழுமையா தூய்மையானவர்கள். இயற்கையா அவர்களுடைய இயற்கை குணம், இயற்கை நிலை மிகவும் தூய்மையானவர்கள், பரமாத்மாவின் குழந்தைகள். அல்லாஹ்விற்கு மனைவியோ குழந்தைகளோ உற்றார் உறவினரோ கிடையாதுன்னு குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. மகன் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அதற்கு முந்தைய கிறிஸ்துவம், கிறிஸ்துவை இறைவனுடைய மகன் அப்படின்னு குறிப்புகள் இருக்கு. அதை மறுக்கிற விதமாக தான் குரான்ல அல்லாஹ்வுக்கு மகன் மனைவி அப்படிலாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மகன் மகள் யாரும் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்னா, மனிதர்களுக்கு எப்படி வெளிப்புறமான உடல் ரீதியிலான உறவுகள் இருக்காங்க, உடல் ரீதியிலான திருமணங்கள், உடல் ரீதியான பிள்ளைகள், உறவுகள் இந்த உலக வாழ்க்கையில எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இறைவனுக்கு, அல்லாவுக்கு, அதாவது யெகோவாவுக்கு அல்லது ஈஸ்வருக்கு, பிரபுன்னு சொல்லக்கூடிய பகவானுக்கு இந்த மாமிச சம்பந்தமான அல்லது உடற்கூறுகள்ல உருவாகிற அந்த ரீதியிலான ஈர்ப்புகளை அனுபவிக்கிற அந்த உலக வாழ்க்கை கிடையாது. அங்க பற்று பேராசைகள் இறைவனுக்கு கிடையாது, எல்லாத்தையும் கடந்தவர். ஆனா ரூஹு பற்றிய விஷயம் இந்த உலகத்துல இல்லை. ஆத்ம ஞானம் இந்த உலகத்தில் வார்த்தைகளா இருக்கே தவிர அதனுடைய விளக்கங்கள் இல்லை. அந்த விளக்கங்கள் தெரியாததுனால தான் அந்த ஆன்மீக ரீதியில் ஒரு உறவு இறைவனுக்கும் சகல ஆத்மாக்களுக்கும் உண்டுன்ற விஷயம் யாருக்குமே தெரியாமல் போயிருக்கு. அந்த ரீதியில இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற அத்தனை ரூஹுகளும் அல்லது ஆத்மாக்களும் ஒரே ஒரு இறைவனானவருடைய குழந்தைகள் தான் எல்லாருமே, ஆத்ம ரூபத்துல, ரூஹுன்ற ரூபத்துல, சோல் ரூபத்துல. அதனால்தான் நாம ஒருவரை ஒருவர் சகோதரன் அப்படின்னு கூப்பிட்டுக்கிறோம், பாய் அப்படின்னு கூப்பிட்டுக்கிறோம், பாய் பெஹன். அந்த சகோதரத்துவம், உலக சகோதரத்துவம், சமூக சகோதரத்துவம், இந்த வார்த்தைகள் பயன்படுது இல்லையா? உலக சகோதரத்துவம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அப்ப உலகத்துல இருக்கிற எல்லோருமே சகோதரர்கள்னா, இந்த படைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சகோதரர்கள்னா, அப்ப எல்லாருக்குமான படைப்பாளர் ஒருவர் இருக்கணும். அவர் எந்த ரீதியில தந்தை அப்படின்னா, ஆன்மாவுக்கு பிறவி கொடுத்தவரா அப்படின்னா இல்லை.
ஆன்மா உருவாகாதவன், அனாதி. ஆனால் அவனுடைய தன்மையை அவன் இழக்கும்போது மறுபடியும் அவனுடைய தன்மையை புதுப்பித்து கொடுக்கிற ரீதியில் அவர் தந்தை. அங்க நாம ஆதம் படைக்கும் போது பார்க்கிறோம், ஆதமை இறைவன் எப்படி படைத்தார். அங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். களிமண்ணால் ஒரு உடல் உருவாக்கப்படுது. அப்போ உடல்ன்றது உருவாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அதன் பிறகு இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆதம்ன்ற முதல் மனிதன் இறைவனால் ஒரு களிமண்ணால் ஒரு உடல் செய்யப்பட்டு அதில் தன் சுவாசத்தை நிரப்பி தன்னை போலவே அவனை உருவாக்குகிறார், தன் சாயலில் உருவாக்குகிறார். அப்ப இறைவனுடைய சாயல் எது? அங்க ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று மண்ணால் செய்யப்பட்ட உடல், இன்னொன்று அந்த நாசியில் ஊதிய அந்த ரூஹனுடைய அந்த சக்தி. தன் சாயலில் உருவாக்கினார் அப்படின்னா அப்போ மனித சாயல்ல இறைவன் இருக்காருன்னு எடுத்துக்கணுமா? அல்லது அந்த நாசிக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுவாசம் அல்லது அந்த ரூஹை நிரப்புகிறார் அந்த உடல்ல. இறைவன் ரூஹை நிரப்புகிறார் அப்படின்னு சொன்னா அந்த ரூஹ் இறைவன் சாயல்ல இருக்கா? அந்த ரூஹு உள்ள புகிறதுக்கு முன்னாடி உருவான அந்த உடலின் சாயல்ல இறைவன் இருக்கார். அந்த ரெண்டு விஷயம் இருக்காங்க. தன் சாயலில் படைத்தார்னு தெளிவா இருக்கு. அப்போ இறைவனுடைய சாயல் எது அப்படின்றத நாம வரலாற்று சிந்திக்கணும். அந்த இப்ராஹிம் நேரடியாக பேசின அந்த எல் ஷடா யார்? அவருடைய உருவம் என்ன? அவர் உருவத்தில் வந்து தோன்றியதாக எங்கேயுமே குறிப்புகள் கிடையாது. இறைவன் இப்ராஹிமோட பேசுவார. இப்ராஹிம் அதாவது ஆப்ராம், அப்ரஹாம் அப்படியெல்லாம் பேசுனதா பைபிள் குறிப்பிடுது. அவரோட பேசும்போது அந்த உருவம் தென்பட்டதாக அங்க இல்லை. வெறும் அந்த குரல் கேட்கிறதுன்றது மட்டும்தான் அங்க இருக்கு. அந்த ஒரே விஷயத்தை தான் வேதங்கள் எழுதின மகரிஷிகளும் குறிக்கிறார்கள். ஒரு அசரீரி வாணி கேட்டது, உருவத்தை பார்க்கல யாரும். அசரீரி அப்படின்னா சரீரமற்ற, வாணி என்றால் சப்தம், சரீரமே இல்லாத ஒரு சப்தம் கேட்டது, அதை கிரகித்து தான் நாங்க வேதங்கள் எழுதுறோம் அப்படின்றாங்க. அதே சரீரமற்ற ஒன்றிலிருந்து உருவான ஒரு சப்தத்தை தான் இப்ராஹிம் கேட்டார். அப்ப எல்லாரும் அவருடைய வழித்தோன்றல்கள் எல்லாருமே மோசஸ்ல இருந்து கிறிஸ்துவிலிருந்து எல்லாருமே அந்த உடலை பார்த்ததாக, அந்த உடலை அவருக்கான உருவத்தை வர்ணனை பண்ணதாக எங்கேயுமே இல்லை. அவரை பார்க்க முடியாது, பார்க்க கூடாதவர், பார்க்க கூடாதவர்னு பைபிள் சொல்லுது. எல்லாவற்றையும் கவனிப்பவர், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறவர், அந்த விஷயத்தை இஸ்லாம் சொல்லுது. அப்ப எல்லாத்தையும் கவனிக்கிறார் ஒருத்தர், இங்க என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் கவனிக்கிறார் ஒருத்தர். ஆனா எப்படி கவனிக்கிறார்னு அந்த விளக்கம் கிடையாது. எங்கேயுமே அந்த விளக்கத்தை கொடுக்கல. அவருக்கு நம்மை போல மனித தோற்றம் இருக்குமோ, அல்லது விலங்குகளை போன்ற தோற்றம் இருக்குமோ, அல்லது வேறு உயிரினங்கள் போன்ற தோற்றம் இருக்குமான்றது எந்த விளக்கமும் கிடையாது. ஆனால் ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது, அவர் ஒளிமயமானவர், பிரகாசமானவர், தேஜோமயமானவர், தூய்மையான ஒளி, நூர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முறை மோசஸ் கேட்கிறார், உங்களுடைய உருவத்தை நான் பார்க்கணும். அப்போ அந்த உருவத்தை கூட பார்க்கணும்னு போது ஒரு தெளிவில்லாத ஒரு நெருப்பை தான் பார்க்கிறார் மோசஸ். அதாவது இறைவன் உன்னை பார்க்கணும்னா அங்க எந்த மனித தோற்றமோ அல்லது வேறு எந்த உயிரினங்களின் தோற்றத்தையோ மூசா என்கிற மோசஸ் பார்க்கல. அவர் ஒரு எரியும் நெருப்பை அல்லது ஒரு ஒளியை மட்டுமே பார்க்கிறார். அதைத்தான், அதே போலத்தான் ரூஹனுடைய உருவமும் இருக்கும். ஒவ்வொரு உடலுக்குள் இருக்கும் வசிக்கும் உடல் மூலமாக அனைத்து காரியத்தையும் செய்யக்கூடிய ரூஹ் அல்லது ஆத்மா, அதனுடைய வடிவமும்
ஒளிதான். அதனால்தான் இந்து தர்மத்துல ஆன்மா வெளியேறிய பிறகு, உடலை விட்டு ஆன்மா வெளியேறிய பிறகு, ஏன்னா தலைதான் இந்த தலையில் முகத்தில் இரு புருவங்களுக்கு மத்தியில்னு அதுக்கு உள்ள ஆன்ம ஜோதி இருந்தான். இப்போ உடலை விட்டு நீங்கி போயிட்டான். அந்த தலையினுடைய இருப்பிடத்திலிருந்து நீங்கி போறான் ஆத்மா. அதனால்தான் இறந்த சவத்திற்கு தலைக்கு மேலே ஒரு ஒளியை ஏற்றி வைக்கிறாங்க, ஒரு விளக்கை பொருத்தி வைக்கிறாங்க. அந்த விளக்கு எதனுடைய அடையாளம்? தலைபாகத்தில் ஏன் ஏத்துறாங்க? அந்த ஒளியும் உடலும் பிரிந்து விட்டதுன்ற அடையாளம். ஒன்றோடு ஒன்றாக இருந்தது. இந்த உடலுக்குள் அந்த ஆன்ம ஒளி இருந்தது. அந்த பிராணன்னு சொல்லக்கூடிய, உயிர்னு சொல்லக்கூடிய, ஆத்மான்னு சொல்லக்கூடிய, ரூஹுன்னு சொல்லக்கூடிய அந்த சைத்தன்யமான சகலத்தையும் உணரக்கூடியவன், விருப்பு வெறுப்புகளை அனுபவிக்க கூடியவன், சுகம் துக்கத்தை அனுபவிக்க கூடியவன், பாவம் புண்ணியங்களை செய்பவன், அதனுடைய பலன்களை அனுபவிப்பவன், அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஆன்மா அந்த உடலை விட்டு நீங்கி இருக்கிறான் தனியா. இது வெறும் மரக்கட்டை மாதிரி இருக்கு இந்த உடல். ஆனா அந்த ஆன்மா அழியாது. அவன் சைத்தன்யமா இருக்கான், சென்சிபிளா இருக்கான். அவன் இது சென்ஸ்லெஸ்ஸா இருக்கு பாடி. இந்த இரண்டையுமே காட்டுறாங்க. அந்த இரண்டும் அங்க இறைவன் ஆதமை உருவாக்குற அந்த நேரத்துல நாம அங்க பாக்குறோம். ஆதமை ஒரு களிமண்ணால் உருவாக்குனது. அதற்குள் தன் அந்த சுவாசத்தை அதற்குள் நிரப்பி தன் சாயலாக படைத்தார். எதை படைத்தார்? தன் சாயல் அங்க எது? அந்த வெளிப்புறமான உடலா அல்லது உள்ளுக்குள் அவர் அனுப்பிய ரூஹா? அப்போ அவர்தான் தன் சாயலாக படைத்தார்னா தந்தையின் சாயல் தான் குழந்தைகள் கிட்ட இருக்கும். ஒரு குழந்தைய பார்த்தோன்னா அவங்க அம்மா மாதிரியா அப்பா மாதிரியான்னு கேட்பாங்க அந்த குழந்தைய. அப்ப தந்தையினுடைய ஜெனட்டிக்கல் ஆர்டர் குழந்தையா வருதுன்னா அப்ப தந்தையின் சாயல் குழந்தையிலும் வரும். அதுதான் படைப்பு. அப்ப தன் சாயலில் படைத்தார்னும் போதே அவர் தந்தைன்றது ஆகுதுங்க. அந்த உடலுக்கு தந்தை இல்லை, ஆன்மாவுக்கான தந்தை. அப்ப நாம எல்லாருமே ஆன்மாக்கள் அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்கும் தந்தை அவர்தான். ஆனா ஏன் மாலிக்னு சொன்னாங்க? அல்லாஹ் மாலிக்னு ஏன் சொன்னாங்க? மாலிக் சலாம் அலைக்கும் சலாம் ஏன் சொன்னாங்க? ஏன் சொன்ன? யாருக்கு சொன்னாங்க? ஒரு குழந்தை கூட சொன்ன பேச்சு கேக்குது. அந்த குழந்தை சரியான ரீதியில கரெக்டா எழுந்துக்குது, கரெக்டா ப்ரஷ் பண்ணுது, ஹோம்ஒர்க் பண்ணுது, புக் எடுத்து வச்சுக்குது, குளிக்குது, ட்ரெஸ் பண்ணிக்குது, ஷூ போட்டுக்குது, டைம்க்கு டைம் சரியா சாப்பிடுது, பேரண்ட் சொன்ன மாதிரி நடக்குதுன்னா அந்த குழந்தைய தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, மடியில உட்கார வச்சு கொண்டாடுவாங்க. அதே எல்லாத்துலேயுமே எதிர்ப்பதமா இருக்கு அந்த குழந்தையினுடைய எல்லா விஷயமும் அப்படின்னா அவங்க தான் அடிக்கிறவங்களா இருப்பாங்க. பெற்றோர்கள் கண்டிஷன் பண்றவங்களா இருப்பாங்க. நீ இதைத்தான் செய்யணும், நீ இப்படித்தான் இருக்கணும், நீ இத்தனை மணிக்கு தான் எழணும், நீ அதை செய், நீ இதை செய், கட்டளை போடுகிறவர்களாக பெற்றோர்கள் மாறக்கூடிய நேரம் குழந்தைகள் தவறு செய்யும் நேரம். அப்ப குழந்தைகள் முன்ன பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க? மாலிக் மாதிரி தான் இருப்பாங்க, அதிகாரம் பண்றவங்களா தான் இருப்பாங்க. குழந்தைகள் நல்ல ரீதியில் இருக்கும்போது அவர்கள் தெய்வம் போல இருப்பாங்க. அப்ப மாலிக்ன்றது யாருக்கு? குற்றம் செய்கிறவர்கள், தவறுகளை செய்கிறவர்களுக்குத்தான் இறைவன் மாலிக்கா இருக்கு. நம்ம எல்லாருக்கும் மாலிக் ஒருத்தர் இருக்கான், அவன் தண்டிப்பான், கருணையாளன்னு சொல்லப்பட்டிருக்கு. மன்னிப்பதில் நிகரற்றவன், கருணையாளர்களில் நிகரற்றவன். அது பெற்றோருக்கே உரிய வாஞ்சை. அது பெற்றோருக்கே இருக்கிற இதயம்தான் அந்த அன்பு, மன்னிப்பது, கருணை. இதெல்லாம் யார் மேல அதிகமா இருக்கும்? தன் குழந்தைகள் மேலதான் பெற்றோர்களுக்கு இருக்கு. அதனால இறைவன் தந்தையாகவும் இருக்கிறார், மாலிக்காகவும் இருக்கிறார். நேர் வழியில் போறவருக்கு அவர் மாலிக்கா இருக்கிறார். அதர்ம வழியில போறவங்களுக்கு அவர் எச்சரிக்கை கொடுக்கிறவரா, அச்சமூட்டுகிறவரா இருக்கிறார். அங்கதான் மாலிக்ன்ற வார்த்தை. பெற்றோர் எங்க அப்பாவை
வீட்டுக்கு போன எங்க அப்பா அடிப்பாங்க, எங்க அம்மா அடிப்பாங்கன்னு குழந்தைங்க பயப்படுறாங்க. உள்ள ஒரு ஏதோ ஒரு ஒரு திருடன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா எப்படி பயந்துகிட்டு போவோம், அங்க யாராவது என்ன கண்டிப்பாங்கன்ற அச்சத்தோட போவாங்க. அந்த அச்சத்தோட தான் குழந்தை வீட்டுக்குள்ள போகும். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, அப்பாவை நினைத்து அம்மாவை நினைத்து பயப்படும். எஜமானர்களை நினைத்து பயப்படுற மாதிரி எப்போ குற்றம் செய்யும் போது. அங்கதான் இறைவன் மாலிக்காகிறார். மற்ற நேரத்தில் குழந்தைகள் தான் மாலிக்காகிறாங்க பெற்றோர்களுக்கு. குழந்தைகள் விருப்பத்தை தான் பெற்றோர்கள் சிரமம் வச்சு செய்யறாங்க. அது நேர்மையான வழியில் நடக்கும்போது. அப்ப எப்ப மாலிக்குன்ற வார்த்தை பயன்பட்டது அப்படின்னு சொன்னா 1400 வருஷத்துக்கு முன்னாடி. அதே குரான்ல கருணையாளன், மன்னிப்பாளன், பேரறிவாளன், பெருங்கருணையாளன் நிறைய வர்ணிக்கப்பட்டிருக்கு. அப்ப இரண்டுமாக இருக்கிறார் இறைவன், பேலன்ஸ். நாம இப்படி இருந்தா அப்படி இருப்பாரு, அப்படி இருந்தா அப்படியும் இருப்பார். அதனால அவரை தந்தையாக நான் கொள்ளும்போது அந்த தந்தையின் குணங்களை நான் ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஹிந்து தர்மத்துல ஒரு காட்சியை காட்டுறாங்க. உக்ரமான நரசிம்மன் தூணை பிளந்துகிட்டு பயங்கர கர்ஜனையோட அந்த மிருகத்தனத்தின் மொத்த உருவமாக மிகப்பெரிய அக்னி ஜுவாலை மாதிரி பயமுறுத்தக்கூடிய ஊசிகளை போல நகங்கள், அந்த ஒரு ஜைஜாண்டிக்கா வெளிப்பட்ட நரசிம்மம் கர்ஜனை பண்ணது உலகங்கள் நடுங்கிற மாதிரி. அந்த உலகமே நடுங்கிற மாதிரி ஒரு கர்ஜனையோட அவ்வளோ ஆக்ரோஷம், அவ்வளவு உக்ரம், கோபம் அப்படி வந்து குதிக்குது ரண்ய கஷ்யபு முன்னாடி. அந்த நரசிம்மம் அந்த பயங்கரத்தை தாங்க முடியல. அவனே ஒரு அரக்கன். அந்த ரண்ய கஷ்யபு பெரிய அரக்கன், எனக்கு நிகரானவர்கள் யாருமே கிடையாதுன்னு வாழ்ந்தவன், நானே கடவுள்னு இருந்தவன். அவனே அச்சப்படுறான் அந்த உருவத்தை பார்த்து. அவ்வளோ பெரிய அரக்கன், அவனை அச்சுறுத்தக்கூடிய மாலிக் உருவத்துல இருக்கு நரசிம்மனுடைய உருவம். அதே இடத்துல பிரகல்லாதன்ற சின்ன குழந்தை இருக்கு, ஒரு 4 வயது குழந்தை இருக்கு அந்த இடத்துல. இவன் வளர்ந்த அசுரன். அவனுக்கு அந்த நரசிம்மம் மிரட்டலை கொடுக்குது. எஜமான் முன்னால வேலைக்காரன் மிரள்றது மாதிரி மிரண்டுகிட்டு இருக்கான் அரண்யகசிப். ஆனால் அதே நேரம் அந்த பிரகல்லாதன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அன்போட பாக்குது. அந்த குழந்தைக்கு பயம் இல்லை, அந்த உருவம் பயமுறுத்தல. அதே நேரம் ஒரு செகண்ட் பிரகல்லாதனை திரும்பி பார்க்கும்போது அந்த முகத்தில் அவ்வளவு கருணை, அவ்வளவு அன்பு, அவ்வளவு சிநேகம். அந்த குழந்தையை இறுக அணைச்சி தன்னுடைய மடியில வச்சு அந்த கொஞ்சி அந்த சந்தோஷப்படுற நரசிம்மத்தையும் பார்க்கிறாங்க அந்த காட்சியில. இப்படி திரும்பி ரண்ய கஷ்யப பார்க்கும்போது உக்ரம் நெருப்பா கொட்டுறார் அவர். இப்படி திரும்பி இந்த குழந்தையை பார்க்கும்போது மழையா பொழியிறார். அந்த இரண்டும் தான் இறைவன்னு ஒரு நரசிம்ம அவதாரத்தை ஹிந்து தர்மம் வர்ணிக்குது. அதேத்தான் அல்லாவுக்கும் பொருந்தும், இறைவன் பகவான் எல்லாருக்கும் பொருந்தும். அதனால்தான் நரகம் சொர்க்கம் பாரபட்சம் இல்லாம இறுதி தீர்ப்பில் அனுப்புகிறார். அதனால அவர் தந்தையாகவும் இருக்கிறார், மாலிக்காகவும் இருக்கிறார். யாருக்கு மாலிக், யாருக்கு தந்தை, அதுதான் நம்ம பிரிச்சு பார்க்கணும். அதுதான் பேலன்ஸ், இறைவன் நடுநிலையாளன்னு சொல்றது. அப்போ இந்த உலக நாடகம் கூட அப்படிதான் இருக்கு. இந்த உலக நாடகம்ன்றது சுகமும் துக்கமும் கலந்தது. சொர்க்கமும் நரகமும் வேற பக்கம் கிடையாது. இப்படியெல்லாம் மனிதர்கள் குழப்பம் அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு கேள்வியை கூட சகோதரர் குறிப்பிட்டிருக்கார், இன்னொரு கேள்வியிலும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த எழுதப்பட்ட இந்த வரலாறுகள் காலப்போக்கால் ஏதாவது மாற்றம் அடைஞ்சிருக்கா, அதுல மாற்றங்கள் ஏதாவது இருக்கா, அது அப்படியே வந்திருக்கா, அதை பற்றி கூட லேசான ஒரு குறிப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் இது ஒரு அழுத்தமா ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. குரானை பொறுத்த மட்டும் மற்றவர்கள் எல்லாம் நம்ம தாராளமா விமர்சனம் செய்யலாம். குரானை பொறுத்த மட்டும்
இதை பத்திரமாக பாதுகாக்கும் பொறுப்பு எம்மிடமே உள்ளது அப்படின்னு அல்லாஹ்வே வாக்குறுதி கொடுத்த வசனங்கள் குரான்ல இருக்கு. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க அழுத்தமா, இதை மாற்ற முடியாது, இதுல கலப்படமாக முடியாது. ஏன்னால் இதை பாதுகாக்கிற உரிமையை அல்லாஹ்வே வச்சிருக்கிறார். அல்லாஹ் ஜிப்ரைல் மூலமாக அனுப்பப்பட்ட வஹி முகமதுக்கு அதை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ்வே வச்சிருக்கிறார். அப்ப மனிதர்கள் எப்படி அதுல வசனங்களை மாற்ற முடியும், திரிக்க முடியும்? அதனால நெவர், அது நடக்காது. அந்த ஒரு கான்செப்ட்ல உறுதியா இருக்காங்க. அப்ப மாற்றப்பட்டதான்னு நம்ம மாற்றப்பட்டதுன்னு ஏதாவது சொன்னோம்னா அங்க பிரச்சனை வரும். ஏன்னா அப்படி ஒரு வசனம் இருக்காங்க. ஆனா மற்றதையெல்லாம் இதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டி அப்ரூவல் எதுக்குமே கொடுத்ததாக இல்லை. முக்கியமா கீதையே மாற்றப்பட்டிருக்கு. கீதையில சொன்ன ஞானமெல்லாம் பகவான் வாச்சாதான். ஆனால் அந்த பகவான் நான் நிராகாரமாக இருக்கிறேன்னு சொன்னார். உங்களை போன்ற எந்த ஜீவராசிகளின் தோற்றத்திலும் நான் இல்லை, நான் ஒளி வடிவமா இருக்கிறேன்னார். ஆனால் எந்த அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த சொன்னவர் இறைவன்ற இடத்த ஒரு இறப்பு பிறப்பில் வரக்கூடிய ஒரு கிருஷ்ணனை ஒரு நல்ல முதன்மையான தேவாத்மாவாக இருந்தாலும் அவர் ஜீவாத்மா தானே, இறப்பு பிறப்பில் வரக்கூடிய ஒரு மனிதர் தானே. இவரை கொண்டு போய் பகவானுடைய இடத்துக்கு வச்சுட்டாங்க. அதுதான் பெரிய கலப்படம். பகவத்கீதையில நடந்திருக்கிற பெரிய பெரிய அதாவது என்ன சொல்றது, எக்ஸ் பூல் அப்படின்றது தான் அது. முதல் குற்றம் அப்படின்றோம் இல்லையா, ஆதாரமான, அதாவது மூல குற்றம்னு சொல்லுவோம் இல்லையா, மூலமான குற்றம், மாற்றப்பட்ட குற்றம் என்ன? உள்ள போய் படிக்கிறவங்களுக்கு தெரியும், அங்க ஒரு தேகதாரியை இறைவனாக குறிப்பிடவில்லை கீதை. ஆனால் இன்றைய வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மான்ற வார்த்தையை தவிர ருத்ர பரமாத்மான்னு யாரும் சொல்றது கிடையாது. ஆனால் கீதைக்குள்ள இது ருத்ர ஞான யஜ்ஞம்னு தான் இருக்கு, கிருஷ்ண ஞான யஜ்ஞம்னு இல்லை. உள்ள சொல்லப்பட்டது ருத்ரன்ற வார்த்தை, உள்ள இருக்கிறது நான் நிராகாரமாக இருக்கிறேன், நான் இந்த கண்களுக்கு புலப்படாது எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தனை அடையாளங்களும், யெகோவாவுடைய அத்தனை அடையாளங்களும், இது எல்லா அடையாளங்களும் ஈஸ்வரனுடைய அடையாளங்களும், பரமாத்மா சிவனுடைய அடையாளங்கள், அதாவது ருத்ரனுடைய அடையாளங்களாக அங்க இருக்கு. ஆனால் கிருஷ்ணன்ற கலப்படத்தை கொண்டு போனாங்க. அதே மாதிரிதான் கிறிஸ்டியானிட்டியில என்ன இருக்கு, நான் நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாதவர் கர்த்தர் அப்படின்ற வார்த்தை இருக்கு. கர்த்தர் நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாதவர். அவரை கொண்டு போய் கிறிஸ்துவோட ஐக்கியம் பண்ணி விட்டுறாங்க. கிறிஸ்து குழந்தையாய் இருந்தார், இல்லாமல் இருந்தார், குழந்தையாய் வந்தார், குழந்தையாய் இருந்தார், 12 வயதுல பெரியவனா எல்லாரும் பார்த்தாங்க. 12 வயதுல பார்த்தவர் 30 வயதுல பார்க்கறாங்க. மாற்றம் அடைஞ்சிருக்கிறார். பிறந்து வளர்ந்து இருந்து மாற்றம் அடைந்து திரும்ப அவர் மரணம்ன்ற ஒன்னையும் அடைஞ்சார். பிறந்தார், அதாவது இல்லாமல் இருந்தார், பிறந்தார். அந்த வாலிப பருவத்தில் வயது காரணமாக பல உருவங்கள்ல பார்த்திருக்காங்க அவரை. ஒரு காலம் மரணமும் அடைந்தார். பிறகு அந்த ஹோலி ஸ்பிரிட்டா வந்தார்னு சொல்றாங்க. எத்தனை மாற்றங்கள், எத்தனை மாற்றங்கள். திரும்பவும் காணாம போனார், திரும்பவும் 2ஆம் வருகை உண்டுன்றாங்க. அப்போ மாற்றங்கள் எத்தனை. ஆனால் இறைவனை அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் அவருடைய நிலை ஒரே மாதிரி இருக்கு. அதனால்தான் நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாதவர் கர்த்தர் அப்படின்னு குறிப்பிட்ட அந்த கர்த்தர் வேற. தேவானு தேவன் கர்த்தர் அப்படின்னு சொன்ன அவருடைய இடத்துல இயேசு கிறிஸ்துவ கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. இங்க கிருஷ்ணனை கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க கடவுள் இடத்துல. மற்றபடி குரான், இப்போ குரான்ல அது பல மொழிபெயர்த்தாலும் ரொம்ப கவனத்தோட அதை மொழிபெயர்க்கிறோம் அப்படி சொன்னாலும் இன்னமும்
ஒரு சில வார்த்தைகள், ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள், அதனுடைய ஆராய்ச்சிகள் இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அலகு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதை உச்சரிக்கிறது நாம அரபியினுடைய அந்த உச்சரிப்பை நம்மால சொல்ல முடியாது. அப்படி ஒரு 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 வார்த்தை, அந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படுது. அதனுடைய அர்த்தம் இரத்தக்கட்டி அப்படின்றது. அதற்கான அந்த அரபி வார்த்தை, அது போன்ற சில வார்த்தைகள் அதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா முகம்மதுக்கு வஹி வந்த உடனே அந்த வஹாபாக்கள் என்ன பண்றாங்க, உடனடியா அங்க என்ன இருக்கோ அந்த எலும்புகள் எது கிடைக்குதோ அதுலெல்லாம் எழுதுறாங்க. அவர் மனனம் பண்றார், முகம்மது மனனம் பண்றார், உடனே எல்லாத்தையும் மனனம் பண்றார். படிக்காதவர் மனனம் தான் பண்ண முடியும். மனனம் பண்ணி வஹாபாக்கள் மூலமா எழுத வைக்கிறார். சஹாபாக்கள் மூலமா எழுத வைக்கிறார். அந்த சஹாபாக்கள் எழுதுறாங்க அப்படின்னா அதில் கூட ஏதாவது மனிதனிலிருந்து மனிதனுக்கு வரும்போது ஒரு ஒற்றை ஒரு வார்த்தை சரி பார்த்தாங்க, அதுக்கு பிறகு சரி பார்க்கறாங்க, இன்னி வரைக்கும் சரி பார்க்கறாங்க. அப்படின்னாலும் இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அது மாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நாம எப்படி ஒரு ஆதாரமா சொல்ல முடியும்னாலும் அது ஐயப்படுறதுக்காக அங்க ஒரு மார்ஜின் கண்டிப்பா இருக்கு. எப்படி நாம கண்டிப்பா இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, இப்போ மெக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கல் என்ன இருக்கு, அந்த கல் வானத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கல் வானத்திலிருந்து வரும்போது எப்படி வந்தது, வெண்மையாக ஒளி பொருந்தி ஒரு தூய்மையான ஒரு வெண்ணிறமான கல்லாக வந்ததாகத்தான் அங்க சொல்லப்படுது. ஏன் இன்னைக்கு அது கல்லு கருப்பா இருக்கு? சாங்கிய அஸ்வத் அப்படின்னு குறிக்கிற அந்த கல் ஏன் இன்னைக்கு கருப்பா இருக்கு? மனிதர்களின் கைப்பட்டு, மனிதர்களின் அந்த சங்கம், அந்த மனிதர்கள், அதாவது பாவப்பட்ட மனிதர்களுடைய சமீபத்திற்கு வரும்போது அது கருப்பாக மாறி இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அது உண்மையானால் இதுவும் உண்மைதான். ஏன்னா இறைவன் கிட்ட இருந்து வரும்போது, ஜிப்ரைல் மூலமாக வரும்போது, முகம்மது கிட்ட வர வரைக்கும் அது ஒரு தூய்மையான பயணமா இருந்திருக்கலாம். இப்படி கைக்கு கை மாறும்போது, இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் பண்ணும்போது பல இடங்களில் பல காரணங்களால் அதை பாதுகாப்போம்ன்றது என்ன, அப்படி ஒரு மார்க்கத்தை பாதுகாக்கிறார் இறைவன். நான் ஒவ்வொரு எழுத்தையும் பாதுகாப்பேன்னு இருக்காங்க. ஒவ்வொரு எழுத்தையும் அந்த ஒரு வழி, அந்த ஒரு மார்க்கம், அதுல இருக்கிற நற்செய்திகள், வழிகாட்டுதல்கள், அதை பாதுகாக்கிறாங்க. ஆனா பல முக்கியமான விஷயங்கள் இன்னமும் ஆராய்ச்சிக்குட்பட்டதாகத்தான் இருக்கு. ஆராய்ச்சிக்குட்பட்டதாக தான் இருக்கு. நேர் வழியில் நடப்பவனை நான் நினைத்தால் வழிகேட்டில் கொண்டு போவேன், இல்ல வழிகேட்டில் கொண்டு போகிறவனை நான் நினைத்தால் நேர் வழியில் கொண்டு போவேன்னா அப்போ அவரை களங்கப்படுத்துற மாதிரி இல்லையா அந்த வசனங்கள்? அவன் ஏற்கனவே ஒரு மனிதன் நேர் வழியில போயிட்டு இருக்கான், அவனை இறைவன் என்ன பண்றாரு, அல்லாஹ் கெட்ட வழியில அனுப்புறாரு அப்படின்னு இல்ல அர்த்தம் புரியுது. கருணையாளன்றதுக்கு அர்த்தம் அதுதான், பேரறிவாளன்றதுக்கு அர்த்தம் அதுதானே. அப்ப அங்க என்னமோ அதுக்கு ஏதோ ஒரு உள்ளார்த்தம் இருக்கு. அங்க இறைவனை களங்கப்படுத்தவே முடியாது. ஆனால் அந்த வெற்று வார்த்தைகளை மட்டும் சிலர் எடுத்துக்கிட்டு இதானா உங்க அல்லாஹ் பண்ற வேலை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றாங்க, களங்கம் சுமத்துறாங்க. அப்படி இல்லை. எல்லாருமே களங்கம் சுமத்துறது ரொம்ப ஈஸி. எதையுமே அதை உற்று நோக்காமல் ஆராய்ந்து பார்க்காமல் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் அதை கண்டுபிடிக்காம விட்டது கூட குற்றம்தான். அது வரைக்கும் போனால்தான் ஞானம், அந்த முழுமையான அந்த அறிவாற்றலை அடையிறது தான் ஞானம். அதுதான் இறைவனுக்கு கிட்ட கொண்டு போகும் நம்ம. இப்படி நிறைய பேர் இது இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு, ஆமா இல்லையா அப்படின்னு அந்த நம்பிக்கை போயிடுது இறைவன் மேல. அப்ப அவர் நினைக்கிற மாதிரி ஆட்டி வைப்பார் போல உலகத்தை. நேர் வழியில போனாலும் கெட்ட வழியில கொண்டு போவாரு, இல்ல கெட்ட வழியில போறவன அவருக்கு பிடிச்சா நேர் வழியில கொண்டு போவாருன்னா அப்ப நாம எதுக்கு இவ்வளவு உழைச்சி இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு இறைவனையே மறுக்கக்கூடியவர்கள் அதை விட பெரிய வேற என்ன இருக்க முடியும்? ஆனால் அது அப்படி இல்லை. அதனுடைய அர்த்தங்கள், உள்ள அர்த்தங்கள் வேற.
அது ஆராய்ச்சியிலே இருக்கு. சில விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சியிலே இருக்கு. இன்னமும் அதில் உண்மைத்தன்மை என்னன்னு காலம் காலமா 1400 வருடங்களா அறிஞர்கள், பெரியவர்கள் எல்லாம் அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி பல விஷயங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கு. எதனால மாலிக்குன்னு சொல்றாங்க? எதனால நம்ம எல்லோரும் சகோதரத்துவமா இருக்கிறோம்? உலக சகோதரத்துவம். எந்த ஒரு முஸ்லீம் சகோதரரை பார்த்தாலும் நாம கூப்பிடுற வார்த்தை பாய். அப்படிதான். பாய் பாய் அப்படின்னு ஏன் கூப்பிடுறோம்? அந்த பாய் கடைக்கு போய் வாங்கிட்டு வான்னு ஏன் சொல்றோம்? அங்க அந்த பாய் நிக்கிறாரு கூப்பிடுன்னு ஏன் சொல்றோம்? இந்தியா சீனி பாய் பாய்ன்னு ஏன் பொலிட்டிக்கல்ல பேசிக்கிட்டாங்க அன்னைக்கு? நாடுகளுக்கு இடையில் ஏன் சகோதரத்துவத்தை கொண்டு வந்தார்கள்? முக்கியமா இஸ்லாமியர்களை ஏன் பாயின்னு கூப்பிடுறாங்க? அவங்க எப்படி நமக்கு சகோதரனான? ஆதம் வழி வந்தவர்கள்ன்ற சகோதரத்துவமா, அல்லது அல்லாவின் ரூஹ் ரீதியான குழந்தைகள்ன்ற ஒரு உறவுன்றது தெரியாம போய் ஆதம பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இறைவனை விட்டுட்டு யாரையோ ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க கிறிஸ்துவ பிடிச்சிக்கிட்டாங்க, இவங்க கிருஷ்ணனை பிடிச்சிக்கிட்டாங்க, இவங்க ஆதம பிடிச்சிக்கிட்டாங்க. இப்படி எல்லா இடத்திலும் இறைவன் கிட்ட இருந்து உலக நாடகம் விலகிதான் வருது. இதுல சுகம் துக்கம். இப்போ இறைவனை பற்றி தெரியல, படைப்பாளனை பற்றி தெரியல, படைப்பான என்னை பற்றியும் தெரியலன்னும் போது இந்த உலக நாடகம் எப்படி நடந்ததுன்றது மட்டும் நமக்கு எப்படி தெரியும்? இந்த உலக நாடகம் எப்படி நடந்ததுன்னு அந்த படைப்பவரான இறைவன் இங்க விளக்கிக்கிட்டு இருக்கார். ரொம்ப துல்லியமா சரியானதா இருக்கு. இந்த உலகம்ன்றதே இரவு பகல் தான். நல்லா பாருங்க இந்த நாடகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு. இதுல தோஷமே கிடையாது. இப்ப பகல் காலையில விடிஞ்சது. எல்லாருமே சூரிய உதயத்திற்கு முன்னே அந்த அருணோதயம் ஒண்ணு இருக்கு. சூரியோதயத்திற்கு முன்னே ஒரு அருணோதயம்னு இருக்கு. 4 to 6. அந்த 6க்கு அப்புறம் தான் சூரியோதயம். அந்த 4 to 6ல வெளிச்சம் வந்துடும் வானத்துல. அங்கிருந்தே மனிதர்கள் எழ ஆரம்பிச்சிடுறாங்க. பிரார்த்தனை செய்கிறவர்கள், இறைவனை நினைக்கிறவர்கள் எல்லாமே அந்த சூரியோதயத்துக்கு முன்னே எழுந்துக்கிறாங்க அருணோதயத்திலே. அங்கிருந்து ஆரம்பிக்குது நாள். அப்ப அது வெளிச்சம் வந்துருச்சுன்னும் போது அந்த வெளிச்சத்துல மனிதன் இயங்குறது சுலபம். அவன் வேகமா போலாம், வேகமா செய்யலாம். எல்லாத்தையுமே எந்த ஒரு குழப்பம் இல்லாம பகல்ல வெளிச்சத்துல மனிதன் வாழ்க்கைக்கான அந்த உழைப்போ அல்லது கொடுக்கல் வாங்கலோ, போகணுமோ வரணுமோ, ஏதாவது ஒரு காரியம் செய்யணுமோ எல்லாம் சுலபமா இருக்கும் பகல்ல. அப்ப பகல்ன்றது விழிக்கிறதுக்காகவும் உழைக்கிறதுக்காகவும் வாழ்க்கை வாழறதுக்காகவும் எதை வேணாலும் செய்யலாம், எந்த சிரமம் இல்லாம பகல் நேரத்துல. அப்படி அந்த பகல் முழுக்க எந்த சிரமமும் கிடையாது. மாலை வரும்போது கொஞ்சம் களைப்பு ஏற்படும், லேசான இருள். ஆனாலும் மனிதர்கள் வீட்டுக்கு திரும்ப முயற்சிக்கிறாங்க. அந்த வீட்டு பக்கமா காலையில இருந்து கிளம்பி வெளியே போனவங்க அந்த மாலை வரும்போது, லேசான அந்த இருள் வரும்போது எல்லாரும் வீட்டு பக்கமா கவனம் கொடுக்குறாங்க. அப்போ அதிகமான உழைப்பு அந்த மாலை வேளையில குறைச்சிக்குவாங்க மனுஷங்க மாலை வரும்போது. அதுக்கு பிறகு ஏதாவது காரியம் இன்னும் பெண்டிங் இருக்கு அப்படின்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. ஏன்னா இரவு வந்துடுது. இரவுன்றது வெறும் இருள், ரொம்ப கஷ்டம். நம்ம வீட்டுக்குள்ள புழங்குறதே கஷ்டம். ஆனா காலையிலிருந்து மாலை வரைக்கும் நம்ம எங்கெல்லாமோ போனோம். ஏதோ காட்டுக்குள்ள வேலை இருக்கும் போயிருப்போம், மலை ஏறி இறங்கி இருக்கலாம், எல்லாம் சுறுசுறுப்பா பண்ணுவோம். வேகமா மலை ஏறி இருப்போம், வேகமா இறங்கி இருப்போம், ஓடணும்னா ஓடி இருப்போம். நமக்கு எல்லாம் தெரியுது. முள்ளு கல்லு பாறை, இங்க ரோடு இருக்கு, இங்க பள்ளம் இருக்கு, மேடு இருக்கு, எல்லாமே சுலபமா நம்மால இயங்க முடியும். சிரமம் கிடையாது. ஆனா இருள் வந்துருச்சு அப்படின்னா தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே புழங்க முடியாது. எதையாவது இடிச்சுப்போம், காலுக்கோ தோளுக்கோ ஏதோ ஒண்ணு இடிச்சுப்போம் நடக்க போக. அப்போ சிரமம்ன்றது எப்போ? அந்த இரவு நேரம்தான். அந்த மாலைக்கு பிறகு லேசான இருள்,
மிகுந்த இருள் இரவு. அப்ப சிரமம் எப்போ? இரவுல தான். அப்ப என்ன பண்றோம்? இயற்கைப்படி நம்ம தூங்க போயிடுறோம் இல்லையா? உழைச்சாதானே சிரமம்னு சொல்றது. ஆனா சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் இல்லையா? அதை எங்க வச்சேன், இது எங்க வச்சேன், ஒன்றும் தெரியல அப்படின்னு எல்லாம் சிரமங்கள் இருக்கும். தவறுகள் நிறைய நடக்கும் இருட்டுல, குற்றங்கள் நிறைய நடக்கும் இருட்டுல, பாவங்கள் நடக்கும். பகல்ல நடக்காது, ஆனா இருட்டுல எல்லாமே நடக்கும். அது அதிகமாகுது அப்படின்னும் போது அங்கதான் சிரமம் அனுபவம் ஆகுது. இப்போ காலையில எழுந்தோம் அப்படின்னு என்ன பண்றோம்? எழும்போது என்ன பண்றோம்? குளிக்கிறோம். முதல்ல கோயிலுக்கு போறாங்க, இல்ல வீட்டுல விளக்கேற்றி வச்சு அந்த சாமி கும்பிட்டு நல்லதா தொடங்குது ஒரு நாள். ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போது நல்லதா, தூய்மையா, உயர்வா, சுறுசுறுப்பா, சந்தோஷமா தொடங்குது. ஆனா இருள் அடைந்த பிறகு பாவங்கள் தலையெடுக்குது. எதெல்லாம் வெளிப்புறமா வெளிப்படையா வாழ முடியாதோ அந்த வாழ்க்கை இரவு இருட்டுல நடக்குது. அதுதான் தொல்லைகளுக்கு காரணம். ஆனால் அதே நேரம் தூக்கமும் உண்டு. அந்த இரவு நேரத்தில் பாவங்கள் நடந்தாலும், சங்கடங்கள் ஏற்பட்டாலும் நமக்கு தூக்கமும் இருக்காங்க, அங்க ஓய்வும் இருக்கு கூடவே. ஆனா அது அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னா தான் கஷ்டம். ஒரு நாள்ல 4 பொழுது இருக்கு அப்படின்னு சொன்னா காலை மொத்தமும் நல்லா தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒளி இருக்கு, வெளிச்சம் இருக்கு, இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இந்த மத்தியான நேரம், மாலை நேரம், அந்த இருள் ரொம்ப இருட்டுற வரைக்கும் நாம தொந்தரவு இல்லாம தான் வாழறோம். அந்த இருட்டி போன பிறகு கொஞ்ச நேரம் அந்த இருள் நிறைய ஆன பிறகுதான் வெளியில நடமாடுறதெல்லாம் குறைச்சிக்கிறோம். எங்கேயோ இருக்கிற பிராணிகள் எல்லாம் வெளியே வருது. பாம்பு வரும், தேள் வரும், எல்லா தொந்தரவுகளும் வரும். இருட்டுல போவாது, எதையாவது மிதிச்சிட போறேன். ஏன் பகல்ல ஏன் அதெல்லாம் உலாத்துல? பகல்ல நாம ஏன் தவறி மிதிக்க வேண்டிய அவசியம்? நாம தாண்டி போவோம் எச்சரிக்கையா. நமக்கு தெரியுது வெட்ட வெளிச்சமா. இரவுலதான் இத்தனை சங்கடங்களும் பதுங்கி இருக்கிறதெல்லாம் வெளியே வரும். வீட்டுக்குள்ள கூட கரப்பான்கள் வரும், எலிகள் ஓடும், எல்லாமே சொல்றாங்க இல்லையா வீட்டுல. அந்த நேரத்துக்கு தான் வருது. பூனைகள்லாம் வரும், அந்த ஜன்னல் வழியா பாலை குடிச்சிட்டு போயிடுது இருட்டுலன்னுவாங்க. ஏன் பகல்ல வர்றது இல்லை அதெல்லாம்? இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இரவு நேரம் தான். பாவங்கள் மலிவா இருக்கிறது, திருட்டு, கொலை, கொள்ளை எல்லாம் நடக்கிறது, காமம் எல்லாம் நடக்கிறது அந்த இரவு நேரம் தான். ஆனாலும் அந்த நேரத்திலும் உறக்கம்னு ஒண்ணு இருக்கு, ஓய்வுன்னு ஒண்ணு அந்த நேரத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது அப்படியே நீடிக்குமா? நீடிக்காது. ஒரு பொழுதை நம்ம 6 மணி நேரமா எடுத்துக்கிட்டா, அந்த இரவு நேரம் 6 மணி நேரம், ஒரு 8 மணி நேரம் எடுத்துக்கிட்டா, அதுல தூங்குறதுக்கே நிறைய நேரம் போயிடுது. இப்படி இரவு நீட்டிக்கும் போது உடனடியாக சூரிய உதயம் ஆகுது. மறுபடியும் அருணோதயம், தொடர்ந்து சூரியோதயம் திரும்ப நடக்குது இல்லையா? அப்ப இதெல்லாமே என்ன ஆகுது? திரும்ப எல்லாமே வைண்ட் அப் ஆகுது. அந்த இரவு வாழ்க்கை எல்லாமே, இருட்டின் வாழ்க்கை எல்லாமே எல்லாமே கட்டப்பட்டு திரும்பவும் புத்துணர்ச்சியா ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை தான் சிவ தந்தை நமக்கு சொல்லிட்டு இருக்காரு, அல்லாஹ் நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. சிவன்னு சொன்னாலும், ருத்ரன்னு சொன்னாலும், அல்லாஹ்ன்னு சொன்னாலும், யெகோவான்னு சொன்னாலும், நிராகார், ஓம்கார், பரமாத்மா, பரம்பிதா, காட்ஃபாதர், யாஹ்வே, எல்ஷடாய், எதுவாக சொன்னாலும் ஒருவர் தான். அவர் தான் இங்க சொல்லிட்டு இருக்காரு, குழந்தைகளே, சத்யுகம், திரேதாயுகம், பகல் காலம், சிருஷ்டியினுடைய பகல் காலம் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. அற்புதமான வாழ்க்கை, சொர்க்கம், வைகுண்டம் இதே பூமியில. அதுக்கு பிறகு மாலை உருவானது. அந்த இரவுன்ற கலியுகம் வர வரைக்கும் அந்த மாலை நேரமான துவாபர யுகம் கூட நல்ல பக்தி இருந்தது இந்த உலகத்துல. அந்த நேரத்துலதான் இப்ராஹிம் வந்தார், புத்தர் வந்தார், மகாவீர் வந்தார், கிறிஸ்து வந்தார், இந்த மகரிஷிகள், அவங்க இவங்க எல்லாம் வந்தாங்க. பெரிய பெரிய
ஒரு நல்ல ரீதியில பக்தி, அஹ், இறைவன் பக்கம் நினைவு செய்யுங்க அப்படின்றவங்க. ஏன்னா சாயங்காலம் ஆனாவே விளக்கு பொருத்த ஆரம்பிப்பாங்க. அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. அப்படி வந்தவங்க எல்லாம் ஒரு ஒரு ஒளியை பொருத்துனாங்க அவங்கவங்க நாட்டுல. 1,44,000 பேர் அந்த தூதுவர்கள் அந்தந்த இடங்கள்ல, உலகத்தின் பல பாகங்கள்ல போய் அங்கங்க மனித குலத்திற்கு ஒளி ஏற்றினார்கள்னு சொல்லப்படுது ஒரு ஜென்ரலா. அப்போ எல்லாம் பூமி மொத்தத்துக்குமே அங்கங்க எங்கெங்க என்னென்ன தொந்தரவு அங்கெல்லாம் ஒரு வழிகாட்டுபவர்கள் வந்துதான் இருக்காங்க. ஆனா யார் வந்தாலும் அந்த கலியுக இருள் சூழ்ந்துருச்சு. அந்த கொஞ்ச நேரம், இது இயற்கை இல்லையா? ராத்திரியே வேண்டாம்னா எப்படி? அந்த ராத்திரி திரும்பவும் ரிப்பீட் ஆகும் இல்லையா நாளைக்கும்? எப்படி காலையில மத்தியானம் சாயங்காலம் ரிப்பீட் ஆகுதோ டெய்லி, அப்படி நைட்டும் ரிப்பீட் ஆகும் இல்லையா? நைட்டே ஒண்ணு வேண்டாம், அது திரும்பவும் ரிப்பீட் ஆகுது. நேத்து நைட்டெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன் இருட்டுல, அது மறுபடியும் ரிப்பீட் ஆகுதா அப்படின்னு. அது இயற்கை. ஏன்னா முழு நாளுமே இருட்டுல, இருட்டு உலகத்திலேயே நம்ம இருந்தோம்னா தான் நம்ம கஷ்டப்படும். அந்த இருட்டுன்றது பார்ட் ஆஃப் எ டே, அவ்வளவுதான். ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் த டே, அவ்வளவுதான். அதுலயும் தூக்கம்னு ஒண்ணு இருக்கு. பகல்ல நம்ம தூங்குறது இல்ல, என்ஜாய் பண்றோம் லைஃப. எல்லாருமே உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நிறைய உறவுகளை வளர்த்துக்கிறோம், நிறைய இடங்களை பார்க்குறோம், நிறைய மனிதர்களை பார்க்குறோம், வாழ்க்கையை என்ஜாய் பண்றோம் பகல்ல. இரவு நேரத்துல அடங்கி முடங்கி போறோம் தூக்கத்துல, கொஞ்சம் சிரமத்தை அனுபவிக்கிறோம். இதுதான் உலக நாடகத்தின் தன்மையும். கலியுகம்ன்ற இருள், துவாபரம் என்ற மாலை லேசான இருள். துவாபரம் மாலைன்னா திரேதா யுகம் மத்தியானம், சத்யுகம் அல்லது கிருத்த யுகம் காலை நேரம். அந்த காலைக்கு சிறப்புண்டு, காலை நேரத்துக்கு எப்பவுமே சிறப்புண்டு. அதே நேரம் மாலைக்கும் சிறப்புண்டு. அந்த மாலை நேரம்தான் பக்தி ஆரம்பமாகுது. அந்த இருள், இந்த மாயாவின் மொத்த அட்டகாசமும் நடக்குது. பார்த்தோம் இல்லையா? பாம்பு, தேளு, பூரான், பல்லி, கரப்பான் எல்லாமே வெளியே வருது. அதுதான் மனுஷங்களுக்கு தொந்தரவு கொடுக்குதுன்னு. இதுதான் மாயாவின் உச்சக்கட்ட எதிர்ப்பு ரூகுகளின் மீது, ஆன்மாக்களின் மீது. அதை நீக்கத்தான் மறுபடியும் பரமாத்மா வந்துடுறாரே. அப்ப நாம முழு நாடகத்துல முக்கால் பாகம் முழுமையா சந்தோஷம் எல்லா ஆத்மாவுமே அனுபவிக்கிறாங்க. இந்த உலக நாடகத்துல பங்கெடுக்கிற எல்லா ஆத்மாக்களுமே 75% அவங்க அவங்க 10 ஜென்மம் எடுத்தாலும் சரி, 50 ஜென்மம் எடுத்தாலும் சரி, 80 ஜென்மம் எடுத்தாலும் சரி, அவரவர்கள் ஆத்ம உலகத்தில் பரமாத்மா கூட இருக்கும்போது பரலோகத்தில் பரமபிதாவின் வாசஸ்தலங்களில் ஒரு வாசஸ்தலத்தில் நான் உங்களை அழைத்து செல்வேன்னு அந்த கிறிஸ்து சொன்னார் பாருங்க. அவர் மட்டும் அழைத்து செல்றதில்ல, முகம்மதுவும் இப்ராஹிமும் அதே அல்லாவின் வாசஸ்தலத்தில் தன்னுடைய சந்ததியை அவரும் அழைத்து செல்வார். அதெல்லாம் எழுதப்படாம விடுபட்ட விஷயங்கள். இங்கே சொல்லப்பட்டது எழுதப்பட்டது. மற்றது எல்லாம் புத்தரும் அவருடைய ஃபாலோயர்ஸ அதே வாசஸ்தலத்தில் அவரும் அழைச்சிக்கிட்டு தான் போறார். ஏன்னு சொன்னா பல வாசஸ்தலங்களில் ஒரு வாசஸ்தலத்திற்கு கிறிஸ்து எப்படி தன்னுடைய ஃபாலோயர்ஸை கூட்டிட்டு போறாரோ, அதே மாதிரி யார் யாருடைய ஃபாலோயர்ஸ் இங்க ஆதிசங்கரனும் அந்த சன்னியாசிகள் பார்த்து பண்ண ஆத்மாக்களை அவருடைய இருப்பிடத்திற்கு அவரும் அழைத்து செல்வார். ஏன்னா அங்க பல வாசஸ்தலங்கள் இருக்கு. யார் யார் எங்க இருப்பாங்கன்னா, இந்த உலகத்துல யார் யாரை யார் யார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு புத்திசம்னு ஒரு பெரிய கிளை போயிருக்கு. எல்லாரும் புத்தனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரையும் ரிட்டர்ன்ல யார் கூட்டு போவாரு? புத்தர் கூட்டு போவார். அந்த சோல் கூட்டு போகும். வெறும் கிறிஸ்து மார்க்கத்துல போறவங்களை மட்டும்தான் கிறிஸ்து கூட்டிட்டு போவார். அந்த ஒரு வாசஸ்தலத்துல கூட்டு போவார். அவர் ஒருத்தர் தான் மொத்த பேரையும் கூட்டிட்டு போற மாதிரி ஒரு பிரமை இருக்கு இன்னைக்கு. அப்படி கிடையாது. யார் இந்த உலகத்துல எத்தனை மார்க்கங்கள் இருக்கோ, அந்த எந்தெந்த மார்க்கங்களில் யார் யார் இருக்கிறாங்களோ, நம்பிக்கையோட கடைபிடிக்கிறாங்களோ, அந்த மார்க்கத்தை உருவாக்குனவர் ஒருத்தர் இருப்பார்.
அவர் தான் அந்த மார்க்கத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கூட்டு போவார். கடைசியில அவர்களும் அந்த மறுமை நாளில் விசாரிக்கப்படுவார்கள்னு இருக்கு. கிறிஸ்துவை கேட்பார் கர்த்தர், இது யாரு, என்ன இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்வார். கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சொல்லப்படுது? இங்க இருக்கிறவங்க கிறிஸ்துவன் பெயரால் செய்யறேன்றாங்க. ஆனால் இதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கு, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு கிறிஸ்து மறுதளிப்பார் அப்படின்னு இருக்கு. அப்போ யார் 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 யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவரவர்களுக்கான வாசஸ்தலம் பரலோகத்தில் இருக்கு. அந்த பரலோக பிதான்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, மேல எல்லாருக்கும் மேல, 7 வானங்களுக்கு மேல் அப்படின்னாலும் ஒண்ணுதான், பரலோகம்னாலும் ஒண்ணுதான். ஒரே இடத்தை தான் இவர்கள் 7 வானங்களின் மீதுன்றாங்க, அவங்க பரலோகம்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் நிர்வாண தாமம்னு புத்தர் சொன்னாரு. அந்த ஜெயின் மார்க்கம் அதெல்லாம் நிர்வாண தாமம்னு சொன்னாங்க. நிராகார உலகம்னு இந்த பக்கம் சிக்கு தர்மமும் ஹிந்து தர்மமும் முக்தி தாமம்னு சொல்றாங்க. எல்லாம் ஒரே இடம்தான். இறைவன் ஒருவரே, அவர் இருக்கும் இடமும் ஒன்றே. அங்க நிறைய வாசஸ்தலங்களில் அந்தந்த மார்க்கத்துல இருக்கிறவங்க அவங்கள கூட்டிட்டு போய் அவங்கவுங்க அந்தந்த குரூப் அங்கங்க போய் உட்காருது. ஆனால் அந்த பிதாவின் இருப்பிடத்தில் யார் இருப்பார்கள்? எப்பவுமே தேவ தூதர்கள் மட்டுமே இறைவன் இடத்தில் இருப்பார்கள்னா, அந்த தேவி தேவாத்மாக்கள் இந்த உலக நாடகத்தில் அந்த சத்யுகம் திரேதா யுகத்தில் வாழ்ந்தவர்கள். இப்ராஹிமுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு எங்கேயாவது குறிப்புகள் இருக்கா? எங்கிருந்து குறிப்பு இருக்கு? ஆதம் ஈவ்ல இருந்து இருக்கு குறிப்பு. ஒரு தோட்டம் இருந்தது, அந்த தோட்டத்தில் இவங்க 2 பேரும் இருந்தாங்க, அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. இறைவன் நேரடியா உருவாக்குனார். அவர் தினமும் அவங்கள வந்து பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. ஆதம் ஈவோட இறைவன் தினமும் வந்து பேசினதா போனதா கலந்து பேசிட்டு அவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. ஆதமும் ஈவும் இறைவனோட பேசியிருக்காங்க. அடிக்கடி அவர் வந்து அவங்கள கவனிச்சார், வந்து பேசிட்டு போனார். எங்கிருந்து வந்து பேசிட்டு போனார்னு தெரியாது. அவர் எங்கோ இருந்து வந்து ஆதம் ஈவோட பேசிட்டு போவார். அதுதான் இன்னைக்கு நாம பாக்குறோம். பாபா இங்க வந்து நம்மோட பேசிட்டு போயின்னு இருக்காரு. பாபாவின் மிலன் சொல்றோம். இங்கதான் ஆதி தேவி ஆதி தேவன் பிரம்மா சரஸ்வதி அல்லது ஆதம் ஈவு இங்க இருக்கிறாங்க. இங்கதான் வந்து பேசிட்டு போறாரு பரமாத்மா. அதை அங்க ஏதேன் தோட்டத்துல இறைவன் வந்து அவங்களோட பேசிட்டு போனாரு. அவங்க ஒழுக்கமா தூய்மையா இருந்த வரைக்கும் நல்லா போச்சு, தோட்டமா இருந்தது. எப்போ மறுக்கப்பட்ட ஒரு கனியை, விலக்கப்பட்ட ஒரு கனியை செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்தார்களோ அப்போது பூமியில் தள்ளப்பட்டார். பூமியில் தள்ளப்பட்டார்னா இதுதான் நரகம். இங்க தள்ளிய பிறகுதான் இருவரும் வேற வேற இடத்துல விழுந்து தேடி அலைஞ்சு இங்கதான் கஷ்டம்னு ஆரம்பிக்குது. இந்த கஷ்டம்னு ஆரம்பிக்கிற நேரம் இவங்க இங்க அங்க அலைஞ்சி ஆதமும் ஈவும் கஷ்டப்பட்டாங்கன்னா, அங்க இப்ராஹிம் இடத்துக்கு தான் வசிக்கிற இடத்துக்காக அவரு அலைஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த மோசஸும் அந்த கானானியர்களும் எகிப்துல மாட்டிக்கின்னு அவங்க அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அலையிற வேலை எப்போ இருந்து ஆரம்பமாச்சு? இந்த துவாபர யுகத்துல இருந்துதான் ஆரம்பமாச்சு. இதெல்லாம் சின்ன சின்ன குறிப்புகளா இருக்கு சாஸ்திரங்கள்ல, வேதங்கள்ல சின்ன சின்ன குறிப்பா இருக்கு. அந்த காலம் குறிப்பிடப்படவில்லை. அதனால இப்ராஹிமுக்கு முன்னாடி, புத்தருக்கும் முன்னாடி அந்த ஆதம் ஈவ் வாழ்ந்த காலம்தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆதம் ஈவ் மற்றும் இறைவனுடைய பாட்டு தான் நடக்குது. ஏனால் இறைவன் தன்னுடைய நேரடி குழந்தைகளை தான் இருக்கும் இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. எல்லாரும் அவரவர்கள் வாசஸ்தலத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி பரலோக பிதா தான் இருக்கும் இடத்திற்கு கூட்டிகிட்டு போறதுக்காக தான் இந்த பூமிக்கு இப்போ வந்திருக்கிறார். யாரெல்லாம் அவரை பின்பற்றுகிறார்களோ, இதனுடைய குறிப்பு டீட்டெயிலா குரான்ல இருக்கு. உங்களுக்கு அடுத்து இன்னொரு மார்க்கத்தை கொண்டு வர முடியாதா? அல்லாஹ்வுக்கு முடியும். முகம்மதுக்கு பிறகு முடியுமா? முடியும். அவர்கள் என்னை உயிருக்கு உயிராக நேசிப்பார்கள், எனக்காக எதையும் தியாகம் செய்வார்கள், என்னுடைய வழிப்படி நடப்பார்கள், என்னையே உலகம்னு நினைப்பார்கள். அப்படியெல்லாம் குறிப்புகள் இருக்கே. அவங்க யாருன்னு ஏன் யாருமே யோசிக்கல?
அவர்கள் தான் பிரம்மா குமார குமாரிகள். பிரம்மா தான் ஆதம், இங்க மம்மா தான் ஈவ். நாம தான் இறைவனுடைய தூதுவர்கள். இன்னைக்கு உலகம் எல்லாம் நற்செய்தி கொடுத்துட்டு இருக்கோம். நாம சொல்றதுதான் சுவிசேஷம், நாம சொல்றதுதான் நற்செய்தி. தூதுவர்கள் நிறுத்தப்பட்டார்கள். முகமதோட தூதுத்துவம் நிறைவுற்றது அவரோட 1400 வருஷத்துக்கு முன்ன. ஆனால் இறைவன் வருவார்ன்ற ரகசியம் தெரியாது. அவர் நேரடியா வந்து பண்ணிதான் அவருடைய கூட்டம் இது, அவருடைய நேரடி கூட்டம். இப்ப அல்லாவின் இருப்பிடத்துக்கு நாம போறோம் எல்லாரும். அதனால இந்த உலக நாடகம் எப்படி இருந்ததுன்னா, இதுல பங்கெடுத்த எல்லா ஆத்மாக்களுமே அவரவர்கள் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி, அவரவர்களுடைய குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி, அவரவர்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த உலக நாடகத்தில் ஆரம்பம், காலை, மத்தியானம், சாயங்காலம், அந்த இரவு, முன்னிரவு எல்லாமே சந்தோஷமா தான் போயிருக்கும். அந்த இருட்டிய பிறகு கலியுகத்தின் நெருக்கம், கலியுக இறுதி நெருங்கும் போதுதான் கஷ்டப்படுறோம். நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் தலைவலி காய்ச்சல்ன்றதே இல்லை இல்லையா? நம்ம கண் முன்னாலேயே கேட்டிருக்கோமா இல்லையா? இன்னைக்கு யாரை பார்த்தாலும் கேன்சர், யாரை பார்த்தாலும் சுகர், யாரை பார்த்தாலும் பிபி, யாருக்கு பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக், யாருக்கு பார்த்தாலும் ஆர்த்ரைட்டிஸ், யாருக்கு பார்த்தாலும் ஆப்ரேஷன், யாருக்கு பார்த்தாலுமே வேர்ல்டு வைடு. ஆனா ஒரு தலைமுறைக்கு முன்னாடி கண்ணுக்கு கண்ணாடி போட்டவங்களே கிடையாது. எங்கேயோ ரொம்ப ரேர் கேஸ். பாட்டி நல்ல நல்ல நூலு கோப்பாங்க, ஊசியில கோத்து அந்த கிழிஞ்சு போன புடவையெல்லாம் உட்காந்து தச்சிக்கிட்டு இருப்பாங்க. 80 வயசு, 90 வயசு, 95 வயசுலாம் உட்காந்துருப்பாங்க. நம்ம கண் முன்னாடியே பார்த்துருக்கோம்ல. அப்போ இந்த கலியுக இறுதி நெருங்கும் போதுதான் இவ்வளோ பிரச்சனைகள். நாம இந்த கடைசி நேரத்தை நாம கணக்குல எடுத்துக்கிட்டு மொத்த உலக நாடகமே கஷ்டம், இது ரிப்பீட் ஆகுறது அன்ஃபேர்னு நம்ம சொல்லிடக்கூடாது இல்லையா? இல்லையா? அப்படிப்பட்ட நாடகத்தையா இறைவன் உருவாக்குவார்? இந்த கஷ்டம் வரலன்னா இது தேவை. இந்த கஷ்டம் மனிதர்களுக்கு தேவை. ஏன்னா அது அவர்கள் செய்த பாவத்தால அனுபவிக்கிறாங்க, வேற விஷயம். மற்றபடி நிழலின் அருமை வெயில்ல தான் தெரியும். இன்னைக்கு மனம் போன போக்குல போய் தான் இந்த இருளையே உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த இருள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ஆணவம், அகங்காரம் இருக்கக்கூடிய மனித ஆத்மாக்களால் தான், இந்த பஞ்ச மகா பாதகங்களில் பயம் இல்லாம இறங்கி போனதால் தான், எந்த விதிமுறைகளுக்கும், தர்மத்திற்கும், கொள்கைகளுக்கும், கோட்பாடுகளுக்கும், எல்லைகளுக்கும் கட்டுப்படாதவங்க தான் இந்த மாதிரியான உலகத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. இதை சொன்னாலும் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. நாம தான் இந்த உலகத்தை துக்கமா மாத்திட்டோமா? அது எப்படி நம்புறது? நாம தான் மாத்தணும். இது உள்ளுக்குள்ள ஆன்மாவில் இருந்து செய்யப்பட்ட கெடுதல். அது எப்படி நம்புறது? இவ்வளோ பெரிய பூமி, எவ்வளோ பெரிய பூமி, நாம அதுல ஒரு அணு மாதிரி இருக்கோம். இந்த பூமியை சுற்றி அவ்வளோ பெரிய ஓசோன் மண்டலம் இயற்கையா இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? மனுஷங்க தான் இந்த ஓசோன்லயே ஓட்ட போட வச்சுட்டாங்க. இந்த பூமியில இவ்வளோ பெரிய பூமி, அந்த சூரிய புயல் பூமியை தாக்குது. அந்த பக்கம் அந்த பனிமலைகள் உருகி கடல்ல நீர்மட்டம் உயருது. இத்தனை பூகம்பங்கள் ஆகுது, இவ்வளோ சுனாமி வருது. இத்தனைக்கும் காரணம் மனிதர்கள்னு சொல்றேன். அது எப்படி மனிதர்கள்? இவ்வளோ பெரிய சுனாமியை மனுஷனா வர வச்சான். அந்த சூரிய புயலை பூமிக்கு கொண்டு வர்றது மனுஷனா? அந்த பனிமலைகள் கரையிறது மனுஷனா இல்லையா? ஆமா, மனுஷனால் தான்றாங்க. இன்னைக்கு ஃபேக்டரி, இண்டஸ்ட்ரி, இந்த ஒரு கார்பன் இதெல்லாம் வெளியிடுறது, புகைகளை வெளியிடுறது, மரங்களை வெட்டுறது, காடுகளை அழிக்கிறது, இந்த பருவநிலை மாற்றத்திற்கு மனிதன் தான் காரணம்ன்றாங்க. அப்ப அவ்வளோ பெரிய சுனாமியை மனுஷன் தான் கொண்டு வந்திருக்கான். இதெல்லாம் ஒத்துக்க முடியுது உங்களுக்கு? அந்த மாதிரிதான் இந்த உலக சீர்கேட்டை செய்தது மனிதன். மனிதன்ல இருக்கிற காமம், பற்று, பேராசை, கோபம், அகங்காரம்,
இதைத்தான் மாயைன்னு இந்து தர்மமும், சைத்தான்னு இஸ்லாம் தர்மமும், சாத்தான்னு கிறிஸ்டியானிட்டியும் சொல்லுது. அப்படி ஒரு மனிதன் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற பலகீனங்கள், நமக்குள்ள இருக்கிற பாடி கான்சியஸ். ஏன் வந்தது பாடி கான்சியஸ்? எனக்கு ரூஹ் பற்றிய ஞானம் இல்லை. அது முகம்மதுக்கோ கிறிஸ்துவுக்கோ கொடுக்கப்படவில்லை. அது அல்லாஹ்வினிடமே இருக்கிறது. அல்லாஹ்வினிடம் இருந்த அந்த ரூஹ் பற்றிய ஞானம் இப்பொழுது உலகத்திற்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மெடிசன் தேவைப்படும் போது தான் சாப்பிடணும். சும்மா சும்மா சாக்லேட் கூட தேவைப்படும் போது தான் சாப்பிடணும். அடிக்கடி சாக்லேட்டே சாப்பிட்டாலும் பல்லு கெட்டு போயிடும். அப்படி இருக்கும்போது மெடிசனை சும்மா சாப்பிடுவாங்களா? சில மெடிசன் ரொம்ப இக்கட்டான நேரத்தில் தான் கொடுப்பான். அப்படி இக்கட்டான நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஞானம் தான் ரூஹ் பற்றிய ஞானம். அதை இறைவன் தவிர, அந்த சுப்ரீம் சர்ஜன் தவிர அந்த இன்ஜெக்ஷன் யாரும் போட முடியாது. சில இன்ஜெக்ஷன்லாம் அத்தாரிட்டி இல்லாமல் போடக்கூடாது. அந்த மாதிரி இன்ஜெக்ஷன், அந்த மாதிரி மெடிகேஷன் இறைவன் டைரக்டா பண்றது. அது முகமது மூலமா கிறிஸ்து மூலமா கொடுத்து போட வைக்க முடியாது உலகத்துக்கு. அப்புறம் ஆல் மைட்டி அத்தாரிட்டின்னு இவருக்கு எப்படி பேர் இருக்கும்? இவர்கிட்ட தான் இருக்கு இப்போ ஃபுல் பவர். அப்போ அந்த ஃபுல் பவரும் தேவைப்படுது உலகத்துக்குன்னா அவர் இப்பதான் வந்திருக்கிறார். அதனால அவருக்கு தெரியும், பேரறிவாளன், பெரும் அறிவாளன்னு இறைவனுக்கு பேர் இருக்கு இல்லையா? அப்ப இந்த உலகத்துல கொஞ்சம் அதிகமான உடனே என்ன பண்றோம்? இறைவன் வந்தாயிற்று. நாம கூட ஒரு கொஞ்சம் லேசா கதகதப்பா இருக்குன்னா ஏதோ வீட்டு வைத்தியம் பண்ணுவோம். ஒரு 101 போனா உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டோமா? கொஞ்சம் அது வரலையும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி கொஞ்சம் சிரமப்படுவோம் இல்லையா? அப்படி சிரமப்படுறது தான் கலியுக இறுதியில நடக்கிற துக்கம். இன்னும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக உனக்கு மன்னிப்பை கொடுக்கிறேன்னு இறைவன் வந்திருக்கிறார். இப்போ நிறைய சேர்த்து வச்சிருக்கிறீங்க எல்லாருமே இந்த பாடிகா மாம்சத்தின் பின்னாடி போய் அப்படின்னு கிறிஸ்டியானிட்டி சொல்லுது. அதனால இந்த உடம்பின் சுகம், உடம்பின் தேவைகள், உடல் மீது இருக்கிற பற்று பேராசையால் ஆத்மா போய் தான் இவ்வளவு பாவத்தை நீ சேர்த்து வச்சிருக்க. இப்போ உனக்கு இறுதி வாய்ப்பு கொடுக்குறேன். நீ அதுல இருந்து மொத்தமா வெளியேறலாம், விடுதலை ஆகலாம். உன்னை நான் வெண்ணையிலிருந்து ஒரு இழையை இழுக்கிற மாதிரி உன்னை ஆத்மாவை பாவங்களில் இருந்து வெளியேற்றி அந்த ஒரு ரூஹினுடைய இருப்பிடம் என்ன இருக்கு அங்க கொண்டு போறேன். என்ன அந்த அல்லாவின் ஹர்ஷ் என்ன இருக்கு, அந்த ஹர்ஷில் எனக்கு அருகாமையில் உட்காந்து கொண்டா அல்லாஹ் சொல்லின்னு இருக்காரு. இன்னைக்கு கூட தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லலை. ஆனால் நான் செய்ய மாட்டேன், நான் நம்ப மாட்டேன், இது இப்படி அது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த சைத்தானியம் அப்படின்றது உள்ள உட்காந்து நெகட்டிவாவே சொல்லும் அது. ஆனா நெகட்டிவ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு போயின்னு இருக்கோம். ஆனா சத்தியத்தின் வார்த்தை, இறை வார்த்தையை நம்ப மறுக்க வைக்கும். அது பின்னாடி போனோம்னா தான் அந்த அத்தனை பாவங்களையும் நான் அனுபவிக்க வேண்டிய ஜட்ஜ்மெண்ட்டே. இது இறுதி ஒரு வாய்ப்பு, பொது வாய்ப்பு, பொது மன்னிப்பு. ஏன்னா குழந்தைகளை கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. பல முறை தப்பு செஞ்ச குழந்தைங்கள பாரு, உன்னை நிறைய மன்னிச்சுட்டேன், இதான் லாஸ்ட் டைம், இப்ப நானே உன்னை கவனிப்பேன், நீ இதை செய்யலன்னா அவ்வளவுதான் நீ அப்படின்னு வாங்க பாருங்க. போட்டும் குழந்தை தெரியல ஏதோ பண்ணுதுன்னு விடுவாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆவாங்க, ஃபைனலா ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்க, பாரு இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ், இந்த வருஷம் நீ படிச்சு பாஸ் ஆகலைன்னா உன்னை எட்டுமே வேலைக்கு விட்டுடுவான்னுவாங்க. அப்படி ஒரு இறுதி வாய்ப்பை இறைவன் நேரடியாக கொடுத்திருக்கிறார் தன் குழந்தைகளுக்கு. அவர் இதுக்கு மேலதான் மாலிக் ஆக போறார். இப்போ தந்தையா இருக்கிறார், பாபாவா இருக்கிறார், அடுத்து மாலிக்கா மாற போறார். மாலிக்கு முன்னாடி போறதுக்கு பதில் தந்தைக்கு அன்பான குழந்தைகளா நாம இருந்தோம் அப்படின்னா இதுதான் ரிப்பீட் ஆகும். அப்போ இந்த நாடகம் எத்தனை முறை ரிப்பீட் ஆனால் என்ன, இந்த துக்கம் வந்ததால் தான் அல்லாவே வந்திருக்கிறார் நம்ம கிட்ட. அவர் எங்க இருக்கிறார்னு தேடிட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த ஈஸ்வரனே நம்மை தேடி வந்திருக்கிறார். நானே வருகிறேன், அதர்மம் அதிகரிக்கும் போது, தர்மம் நிலை குலைந்து போகும்போது நானே வருகிறேன். அங்க இறைவனுடைய வார்த்தை இருக்கு இல்லையா, பகவான் வாச்சா. அப்ப பகவானை நாம் அடையணும்னா இந்த கஷ்டம் பெரிய கஷ்டமா? பிள்ளை இல்லாத மலடி, ஒரு குழந்தை பல வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்க போதுன்னு அந்த டெலிவரி பெயின் எல்லாம் ஒரு பெயின், அது கொஞ்ச நேரம் பெயின். ஆனா சாகுற வரைக்கும் அந்த குழந்தை அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி தான் பரமாத்மா கொடுக்குற பாக்கியம் முக்கால் கல்பத்துக்கு.
அதுக்காக நாம் படுற சிரமம் கொஞ்ச நேரத்துக்கு. நாம் ஜென்ம 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 ஜென்மமெல்லாம் இவ்வளோ கஷ்டமெல்லாம் படலை நாடகத்தில். அதனால் புரிஞ்சுக்கணும், இந்த நாடகம் ரொம்ப சரியாக இருக்குது. நேற்று என்ன நடந்ததோ நன்மையாகவே நடந்தது, நாளைக்கு என்ன நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்மையாகவே இருக்கிறது, இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதும் நன்மையாகவே இருக்கிறதுன்னு எப்படி புத்தர் சொன்னார், எப்படி இங்கே பாபா சொல்கிறாரு, அதன்படி இந்த நாடகம் ரிப்பீட் ஆகிறது எல்லாருக்குமே நன்மைக்காகத்தான் இருக்குன்றத நாம் பார்க்குறோம். ஓம் சாந்தி.